அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்டம் அத்திப்பாளையத்தில் 18 மைல்களை விஷம் வைத்து கொன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே அத்திப்பாளையம் பகுதியில் மயில்கள் இறந்து கிடப்பதாக கரூர் மாவட்ட வன அலுவலர் சண்முகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மாவட்ட வன அலுவலர் சண்முகம் மற்றும் வனசரக அலுவலர் அறிவழகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் 10 ஆண் மயில்களும் மற்றும் 8 பெண் மயில்கள் என மொத்தம் 18 தேசிய பறவைகள் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் மயில்கள் விஷம் மருந்து சாப்பிட்டு இருந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து குப்பம் மற்றும் காப்பரமத்தி கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த மயில்களுக்கு உடற்கூறு ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வில் மயில்கள் விஷம் மருந்து உட்கொண்டு உயிரிழந்தது உறுதியானது. இதனையடுத்து வன விலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த சம்பவத்திற்கு காரணமான தோட்ட உரிமையாளர் சுப்பிரமணியை வனத்துறையினர் கைது செய்து அரவக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேசிய பறவையான மயிலை விஷம் மருந்து வைத்து கொலை செய்த சம்பவம் கரூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.